الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை வாழ்க்கையில எடுத்தும் அல்லாஹ்வினால் விலக்கப்பட்டவைகளை முற்றுமுழுதாக விலகி தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலாக அடியேனுக்கும் அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய இந்த வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு விருப்பமான சில விஷயங்களை உண்டாக்கி இருக்கிறான். மனிதர்கள் வெறுக்கக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். மனிதர்கள் விரும்பக்கூடிய விடயங்கள்ல ஒன்றுதான், மனிதர்கள் சுத்தத்தை விரும்புறாங்க, அழக விரும்புறாங்க. அசிங்கமாக இருக்கிறத, அசுத்தமாக இருக்கிறத, துர்நாற்றமாக இருக்கிறத மக்கள் வெறுக்கிறாங்க. மேலானவர்களே, மக்கள் விரும்பக்கூடிய இந்த அழகு, அலங்காரம், சுத்தம், நறுமணம், இதை அல்லாஹ்வும் விரும்புகிறார். மக்கள் வெறுக்கக்கூடிய இந்த அசிங்கத்தை, இந்த அலங்கோலத்தை, இந்த துர்நாற்றத்தை, இந்த அசுத்தமான நஜாசத்தை அல்லாஹ்வும் வெறுக்கிறார். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக எல்லோருக்கும் இது விருப்பம். நான் உடுத்திருக்கக்கூடிய உடுப்பு அழகா இருக்கணும். அசிங்கமா இருக்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்க. என்னுடைய வாகனம் அழகா இருக்கணும், என்னுடைய வீடு வாசல் அழகா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். அசுத்தமா இருக்கிறத யாரும் விரும்புறதில்லை. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெளிரங்கமான அசுத்தத்தையும் அலங்காரத்தையும் வாசத்தையும் நாம் விரும்புவது போல் அந்தரங்கமான சில வாசங்கள், அலங்காரங்கள், நறுமணங்கள், பரிசுத்தங்கள் இருக்கிறது. அது இல்லை என்று சொன்னா, அந்தரங்கமான அலங்காரம், பரிசுத்தம், வாசம் இல்லைண்டா அது அந்தரங்கமாக, அந்தரங்கம் என்றா உள்ரீதியாக யதார்த்தமான அலங்காரம் இல்லைண்டா அசிங்கமாக இருக்கும். சுத்தம் இல்லைண்டா அசுத்தமாக இருக்கும். வாசம் இல்லைண்டா நாற்றமாக இருக்கும். அதுல பிரதானமான பகுதி தான் மேலானவர்களே, மனிதனுடைய உடம்பு எப்படி நல்லா சுத்தமா, கிளீனா, வாசமா இருக்கணுமோ, இத மாதிரி உடலுக்கு உள்ளால ஓடக்கூடிய இரத்தமும் சுத்தமாக, அலங்காரமாக, வாசமாக, நல்லதாக இருக்கணும். அது என்ன? அது சுத்தம். இரத்தத்துடைய சுத்தம் என்ன? மேலானவர்களே, இந்த இரத்தத்துடைய சுத்தம் என்னண்டா,
மனிதனுடைய உடலுக்குள்ளால் போகக்கூடிய ஒவ்வொரு உணவும் அது சுத்தமாக இருக்கணும். சாப்பாடு அது பார்க்கிறதுக்கு வாசமா இருக்குது, புதிய சாப்பாடா இருக்குது, மேலானவர்களே வாய்க்கு சுவையாக ருசியாக இருக்குது. ஆனால் அந்த சாப்பாடு அல்லாஹ்வுடைய பார்வையில அசுத்தமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய பார்வையில அசுத்தம், துர்நாற்றம், அது எப்படி உருவாகும்டா மேலானவர்களே, எப்ப மனிதனுடைய அந்த சாப்பாட்டுல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், ஹலாலான சாப்பாடுன்னா ஹராமான சாப்பாடுன்னா. ஹலாலான சாப்பாடு நிறைய இருக்குது, ஹராமான சாப்பாடு கொஞ்சம் இருக்குது. இந்த ஹராமான சாப்பாடு உடம்புக்குள்ள போனா பன்றி இறைச்சா இருக்கலாம், மதுபானமா இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படாம அறுக்கப்பட்ட மாமிசங்களாக இறைச்சிகளாக இருக்கலாம். இதெல்லாம் அசுத்தமானது, நஜீஸானது, அல்லாஹ் சாப்பிடுறத தடுத்தவைகளா இருக்கலாம். அல்லாஹ் அனுமதிச்ச பிராணிகள் நிறைய, அல்லாஹ் அனுமதிச்ச பறவைகள் நிறைய இருக்கிறது சாப்பிடுறதுக்கு. அல்லாஹ் அனுமதிக்காத பறவைகள், அல்லாஹ் அனுமதிக்காத மிருகங்கள், அறுக்க முடியாதவைகளை, அப்படியானவைகள் இருக்கிறது, அதெல்லாம் உண்ணுவது ஹராம். கண்ணியமான சகோதரர்களே, நான் இன்றைக்கு ஹுதுபால ஞாபகப்படுத்த வந்த விஷயம் என்றால், ஹலாலான சாப்பாடு, அல்லாஹ்ட பேர் சொல்லி அறுத்த மாமிசம், ஒரு மாட்டை அல்லாஹ்ட பேர் சொல்லி அறுத்திருக்கிறாங்க, பரிசுத்தமான இறைச்சி தான், கடையில விற்பனை செய்யும் பரிசுத்தமான உணவு தான். ஆனால் எப்போது எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் அசுத்தமாக மாறுமோ, வியாபாரம் தொழில் அசுத்தமாக மாறுமோ, எப்போது எங்கட விவசாயம் அசுத்தமாக மாறுமோ, எப்ப எங்கட உத்தியோகம் அசுத்தமாக மாறுமோ, மேலானவர்களே, எங்கட உடம்புக்குள்ள போகக்கூடிய, என் மனைவிட உடம்புக்குள்ள போகக்கூடிய, என்னுடைய குழந்தைகளுடைய உடலுக்குள்ள போகக்கூடிய ஒவ்வொரு உணவும் குடிப்பானமும் எப்படி பன்றி இறைச்ச நாங்க ஹராமா பாக்குறோமோ, எப்படி மதுப்பானத்தை ஹராமா பாக்குறோமோ, எப்படி அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படாத மாமிசத்தை ஹராமா பாக்குறோமோ, மேலானவர்களே, அசுத்தமான பணத்தை கொண்டு வாங்கப்பட்ட உணவுகள் எல்லாம் அது ஹராமாக மாறுகிறது. அல்லாஹ்வுடைய அசுத்தமான பணத்தை கொண்டு வாங்கப்பட்ட உடுப்பு அது ஹராமாக மாறுகிறது. உடுப்பு ஹராம், ஹராமான உடுப்பு, நல்ல அழகான உடுப்பு தான், சுன்னத்தான உடுப்பு தான், அந்த உடுப்பு ஹராமான உடுப்பு. சாப்பிடுற சாப்பாடு சுத்தமான சாப்பாடு தான், அந்த சாப்பாடு அசுத்தமான ஹராமான சாப்பாடு. குடிக்கக்கூடிய பானங்கள் அது அல்லாஹ் அனுமதிச்ச நல்ல பழத்துரு வகைகளை அவரு குடிக்கிறார், அல்லது தண்ணியத்தான் கொடுக்கிறார். அவரு வீட்டுல அது வாட்டர் பில்ல கட்டி அவரு பேமெண்ட்டை செலுத்தி அவருடைய வீட்டுக்கு வரக்கூடிய அந்த வாட்டர், அந்த சப்ளையால லைனால வரக்கூடிய தண்ணியத்தான் குடிச்சிருக்கலாம். ஹராமான குடிப்பானத்தை குடித்திருக்கிறார், மனைவிக்கு குடிப்பாட்டி இருக்கிறார், குழந்தைகளுக்கு குடிப்பாட்டி இருக்கிறார். எதன் மூலமாக? மேலானவர்களே, கொடுக்கல் வாங்கல் அசுத்தமாகுவதன் மூலமாக. கொடுக்கல் வாங்கல் என்று சொல்வது அது வியாபாரமாக இருக்கேலோ, மக்கள் பொருளீட்டக்கூடிய நேரத்துல அதுக்கு சில முறைகளை அல்லாஹ் வச்சிருக்கிறார். யாருக்கும் உலகத்துல பொருளீட்டாமல் சும்மா வாழ முடியாது. சும்மா வாழுவதை மக்களுக்கிட்ட கேட்பது விருக்கத்தக்கது. யாருக்கிட்ட பிச்சை கேட்க கூடாது, வாய் திறக்க கூடாது, யாருக்கிட்ட தன்னுடைய விஷயங்களை சொல்லக்கூடாது. என்னுடைய விடயங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் அளந்த ரிஸ்கை எடுக்கும் ஒரு முறைதான் வியாபாரம், விவசாயம், உத்தியோகம், ஏதோ ஒரு பொருளீட்டக்கூடிய முறை. அது சாதாரண பேமெண்ட் தட்டு போட்டு வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் அது ஒரு கேவலம் அல்ல. பஜார்ல நாட்டாமி மூட அடிக்கிறதா இருந்தாலும் அது கேவலம் அல்ல, ஹலாலான முறையில பொருளீட்டுவதாக இருந்தால். மேலானவர்களே, மாற்றமாக ஒரு பெரிய லெவல்ல, பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக வேறுக்காம ஏசியில இருந்து கொண்டு ஒரு பெரிய முதலாளியாக இருந்தாலும் அவருடைய வியாபாரம் ஹராமாக கலப்படமாக இருந்தால் அது அசுத்தமாக இருக்கிறது, கேவலமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் முதலாவது ஒரு சில ஹதீஸ்களை ஞாபகப்படுத்துறேன்.
இந்த ஹதீஸ்களுக்கு படிச்சு தருவது ஹலாலுடைய பரக்கத் என்ன, ஹராமுடைய முசீபத் என்ன. மக்கள்ல இன்றைக்கு பெரியோரு கூட்டம் ஹராம் ஹலால பத்தி பெரிசாக அலட்டிக்கொள்ள தேவையில்லைன்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஹராம் ஹலால பத்தி நாங்க பெருசா அலட்டிக்கொள்ள தேவையில்லை. மேலானவர்களே, ஹராம் ஹலால் தான் அடிப்படை. அத்தனைக்கும் அது ஒரு யதார்த்தம், அது ஒரு அஸ்திவாரம். அதை கொண்டு தான் எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது. நாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜும்ஆவுடைய கடமையாக இருக்கலாம், நாம் செய்யக்கூடிய சுஜூதுகளாக இருக்கலாம், ஹஜ்ஜுடைய காலம் மக்கள் ஹஜ்ஜாஜிகளாக பைத்துல்லாவுக்கு மேலானவர்களே 22-25 லட்சங்கள் செலவழிச்சு போகக்கூடிய ஹஜ்ஜிகளாக இருக்கலாம், அது 4-5 லட்சம் ரூபாவுடைய உம்ராக்களாக இருக்கலாம், அது 7ல் 1 பங்கோ பூர்த்தியான ஒன்றோ மேலானவர்களே ஆடு மாடு குர்பான் கொடுக்கக்கூடிய குர்பானிகளாக இருக்கலாம். இந்த அவ்வளவு அது மஸ்ஜிதுக்கு சதகா கொடுக்கிறது, மதரசா உண்ட கட்டி கொடுக்கிறது, ஏழை எளியோர்களுக்கு பணத்தை வாரி வழங்குவது, எல்லா காரியங்களும் மேலானவர்களே எங்களோட ஹராம் ஹலாலோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. முதலாவது ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வியாபாரிகள் எங்க இருப்பாங்க தெரியுமா? 2 நிபந்தனை கொண்ட வியாபாரிகள். அத்தாஜிரு ஸதூகுல் அமீன், வியாபாரி அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? மிகவும் உண்மை பேசி வியாபாரம் செய்கிறார். பொய் இல்லை அவருடைய வாழ்க்கையில, உண்மை பேசி வியாபாரம் செய்கிறார், மிகவும் நம்பிக்கையாக நடக்கிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வியாபாரியுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? பெரிய ஒரு அந்தஸ்து சொன்னாங்க. கியாமத்துடைய நாளையில அவர் யாரோடண்டா மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா, நபிமார்களோட, சித்தீகீன்களோட, ஷுஹதாக்களோட, மார்க்கத்துக்காக உயிர் தியாகம் செய்த, மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணம் செய்த மார்க்க போராளிகள், ஷுஹதாக்கள், அவர்களோட, அல்லாஹ்வுடைய நபிமார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்களோட, சித்தீகீன்கள் என்ற உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவர்களோட, அவர்கள் எல்லாம் வீற்றிருக்கும் அந்த பகுதியில போய் பார்த்தா பஜார்ல வியாபாரம் செஞ்ச இந்த வியாபாரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? இவர் 2 நிபந்தனையோடு வியாபாரம் செய்திருக்கிறார். ஒன்று, மிகவும் உண்மையையே பேசியிருக்கிறார் வியாபாரத்துல. 2வது, நம்பிக்கையாக நடந்திருக்கிறார். இது ஒரு ஹதீஸ். இன்னும் ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹலாலான முறையில வியாபாரம், விவசாயம், உத்தியோகம், ஏதோ பொருளிட்டுகிறார். காலையில வீட்டை விட்டு வெளியாகி போனவர் மாலையில வீடு திரும்புகிறார். அவர் டயர்டாகி வாரார், கலைச்சி வாரார். எங்க போய் கலைச்சிருக்கிறார்? ஹஜ்ஜு செஞ்சு கலைச்சவர் அல்ல, உம்ரா செஞ்சு கலைச்சவர் அல்ல, மஸ்ஜிதுக்காக வந்து சென்ற கலைச்சவர் அல்ல, பஜார்ல வியாபாரத்துக்காக கலைத்து போய் வேறு சிந்திக்கொண்டு வீட்டுக்கு திரும்பி வருகிறார். இவருடைய கலைப்புக்காக அல்லாஹ் அவருடைய முன்னைய பாவங்களை மன்னித்து விடுகிறார். ஏன் தெரியுமா? ஹலாலான முறையில பொருளிட்டு இருக்கிறார். நிபந்தனை, இதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. அது என்ன நிபந்தனை? ஹலால். கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்துல ஒருத்தர் பொருளை வாங்குகிறார், அடுத்தவர் விற்கிறார். இந்த வாங்கக்கூடியவரும் விற்கக்கூடியவரும் தெளிவுபடுத்துகிறார்கள், உண்மை பேசுகிறார்கள். உண்மை, பொய் இல்ல. கூட கிடைக்கிறதுக்கு பகரமாக குறைய கிடைக்கலாம், பிரச்சனையே இல்லை. உண்மையை பேசுகிறார். மேலானவர்களே, தெளிவுபடுத்துகிறார், ஒளிச்சி மறைக்க இல்லை, எதையும் யாருக்கும் மறைக்க இல்லை, திட்ட தெளிவாக நடந்து கொள்கிறார். வெளிரங்கத்திலே மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்கலாம். இந்த இடத்துல இந்த குறைய மட்டும் நான் மறைச்சிருந்தா, இந்த பேரை மட்டும் மாத்தி இருந்தா, இதனுடைய யதார்த்தத்தை மட்டும் கொஞ்சம் மாத்தி இருந்தா, இதுல இந்த கெப்பாசிட்டியை கொஞ்சம் கூட்டி இருந்தா,
இதுல இருக்கக்கூடிய இந்த இந்த தன்மையை கொஞ்சம் நாங்க குறைச்சி இருந்தா, வித்தியாசப்படுத்தியிருந்தா பெரிய ஒரு லாபத்தை பார்க்கலாம், பெரிய ஒரு லாபத்தை, ஒரு ப்ராஃபிட்டை அடைஞ்சிருக்கலாம் என்று இருந்திருக்கும். ஆனா உண்மைப்படுத்தினார். இது இப்படிதான். உங்களுக்கு தெரியாம இருக்கேன் தம்பி, உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இதுல நீங்க இப்படி நினைச்சு வாங்கிட்டு போக வானம், நான் உங்களுக்கு சொல்லித்தானேன். இது இப்படிதான். உண்மையை சொல்லுகிறார், தெளிவுபடுத்துகிறார். சில நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல ஒரு ஆச்சரியமான வார்த்தையை பாவித்தார்கள். விற்கக்கூடியவர் மாத்திரம் அல்ல, வாங்கக்கூடியவருக்கும் இது இருக்கிறது. ஒருத்தர் ஒரு பொருளை, உதாரணமாக இன்றைக்கு ஜமானோட நாம ஒப்பீடு செஞ்சு பார்த்தா, ஒரு ஆன்லைன்ல ஒரு பொருளை பார்க்கிறார், இது ரொம்ப சீப்பாக இருக்குது, ரொம்ப சீப்பா இருக்குது. இவர் உடனே சம்பந்தப்பட்டவரோடு கதைத்து, நீங்க இந்த பொருளுடைய உண்மைத்தனம் தெரிஞ்சுத்தான் விற்கிறீங்களா? இது இவ்வளோ அல்ல, இவ்வளோ பொறும். இது மேலானவர்களே, உண்மையை தெளிவுபடுத்துகிறார். வாங்கக்கூடியவர் தெளிவுபடுத்துகிறார், விற்கக்கூடியவர் தெளிவுபடுத்துகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா. ரெண்டு பேருடைய வியாபாரத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்து விட்டான். பரக்கத் கிடைக்கும் மேலானவர்களே. இவருடைய பணத்துல பரக்கத், அவருடைய பொருள்ல பரக்கத். இவருடைய பணத்துல பரக்கத், எடுத்து வச்ச பணம் இருக்கிறது பரக்கத்தானது, கொடுத்த பொருள் இருக்கிறது பரக்கத்தானது, வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்த சாமனம் பரக்கத்தானது. பரக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். பரக்கத் என்று சொல்வது நிறைய கிடைப்பதல்ல, கொள்ளை லாபம் அடிப்பதல்ல. மேலானவர்களே, எங்கள்கிட்ட ஒரு தவறான கன்செப்ட் இருக்கிறது. விற்கும் போது தலைக்கு மேல வித்தா தான் பரக்கத், வாங்கும் போது முட்டுக்கு கீழே அடிச்சு வாங்கினா தான் பரக்கத். சுப்ஹானல்லாஹ். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரக்கத் என்பது வாங்கக்கூடிய நேரத்தில் குறைத்து எடுப்பதும், விற்கும் போது கூட்டி விற்பதும் அல்ல பரக்கத். நாம் காசை எண்ணுகிறோம், பணத்தை நம்பர் பார்க்கிறோம். இத்தனை கிடைக்கிறதுக்கு பதிலாக 10க்கு பதிலாக 100 கிடைத்தால் பரக்கத்தாக கருதுகிறோம். அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன பரக்கத் இருக்கிறது கொஞ்சமா மிச்சமா என்று சொல்வது அல்ல. உங்களுக்கு வந்து சேர்றதுல நீங்க நிம்மதியாக வாழுவீங்க, பதற மாட்டீங்க, டென்ஷன் ஆக மாட்டீங்க, தடுமாற மாட்டீங்க. எங்கேயோ போற பிரச்சனை உங்களோட தலைக்கு வராது. சும்மா உள்ளவன் ஓட பணத்தை சுருட்டி கொண்டு உங்களை கஷ்டத்துல போட மாட்டான். கோட்ஸ் வரிய ஏறி இறங்க தேவைப்படாது. அவர்கள் நீங்களுக்கு நீங்க அலைய தேவைப்படாது. நிம்மதியாக வியாபாரம் செய்யுங்க. வீட்டுக்கு வந்தா நீங்க போனை ஒரு பக்கத்துக்கு வச்சுட்டு வீட்டுல மனைவியிட முகத்தை பார்த்து, புள்ளையிட முகத்தை பார்த்து சிரிச்சு பேசி கொண்டிருக்க உங்களுக்கு கிடைக்குதா? நீங்க தான் பரக்கத்தான வியாபாரி. சந்தோஷமா இருப்பீங்க. வியாபாரத்தை செஞ்சு, தொழிலை செஞ்சு, உங்களோட பணத்தை கொண்டு உங்களுக்கு நிம்மதி, சந்தோஷமாக அனுபவிப்பீங்க, சந்தோஷமாக கொடுப்பீங்க. சதகாக்கள், தர்மங்களை கொடுப்பீங்க. உங்களோட வாழ்க்கையிலும் இந்த பணத்தை கொண்டு அனுபவிப்பீங்க, மற்றவர்களுக்கும் இந்த பணத்தை கொண்டு லாபத்தை, சந்தோஷத்தை கொடுப்பீங்க. ஏன்? பரக்கத்தான பணம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுக்கு நேர் மாற்றமாக ரெண்டு பேரும் மறைச்சாங்க, உண்மையை மறைச்சாங்க. மக்கள் சொல்லுவாங்க, இவர் பஜார்ல பெரிய வில்லன். இவர் தெரியுமா? இவர் யார் என்று சொன்னா பஜார்ல பெரிய கெட்டிக்காரன். ஏன்? இவர் மாதிரி பேசி கதைச்சி மற்றவங்களோட தலைய கழுவி பொருட்களை விற்பனை செய்யற டேலண்ட் இருக்குதே. சில பேர் சில சேல்ஸ்மேன் என்ன குத்தம் செஞ்சாலும் முட்டு கொடுக்கிறல்ல. ஏன்? என்ற கடையில எத்தனை சேல்ஸ்மேன் வந்தாலும் இவன மாதிரி பொருட்களை அலங்கரிச்சு விற்பனை செய்யக்கூடிய முதலாளி மார்க்கும் அது ஒரு விருப்பம். எனக்கு எக்ஸ்ட்ரா என்ன சரி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த ஸ்டாக்கை கிளியர் பண்றதுக்கு, இந்த ஸ்டோரை கிளியர் பண்றதுக்கு, இந்த பழைய சாமானங்களை லேசாக தலையில அடிச்சு அனுப்புறதுக்கு நல்ல சேல்ஸ்மேன். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
உண்மையை மறைத்தார்கள், பொய் சொன்னார்கள். உண்மையை மறைத்தார்கள், பொய் சொன்னார்கள். உலகத்தில் என்ன கிடைக்கும் தெரியுமா? உலகத்துல முஹிகத் பரகத்து பைஇஹிமா, முஹிகத் பரகத்து பைஇஹிமா, ரெண்டு பேருடைய இவருடைய பணத்திலே அவருடைய பொருளிலே அல்லாஹ் இருக்கக்கூடிய பரக்கத்தையும் அழித்து விடுவான். முசீபத்துண்டாகும். இவருடைய பணம் வரும் போது பணத்தை செலவழிக்க சும்மா இருந்த புள்ள ஐசியூல நிற்கும். இவருடைய பணம் வீட்டுக்கு வரும் போது நல்லா இருந்த மனைவி டாக்டருக்கு செலவழிக்க வேண்டியது வரும். இவருடைய பணம் வீட்டுக்கு வரும் போது சும்மா இருந்த வீட்டுக்குள்ள பெரிய ஒரு ரெட்டார் வந்து நிற்கும். இவருடைய பணம் வீட்டுக்குள்ள வரும் போது எங்கேயோ இருந்த கள்ளனுடைய திருடனுடைய கண்கள் வீட்டுக்குள்ள பட்டுவிடும். இவருடைய பணம் வீட்டுக்குள்ள வரும் போது சும்மா வந்த வாகனம் ஆக்சிடென்ட்ல நிற்கும். மேலானவர்களே, யார் யாருக்கோ எங்கெங்கேயோ கோர்ட்ஸ் வழிய, ஹாஸ்பிட்டல் வழிய, மேலானவர்களே, சிரமத்திலும் கஷ்டத்திலும் முசீபத்திலும் நெருக்கடியிலும் இவருடைய பணம் திடுக்கத்துல கஷ்டத்துல தூக்கம் இல்லை, சம்பாதிக்கிறார், தூக்கம் இல்லை. இவ்வளவு பேருக்கு இரவையில நிம்மதியா தூங்குறல்ல. சின்ன சின்ன வயசுல இன்றைக்கு நோயாளிகள், மேலானவரே, டயபெட்டிக் பேஷண்ட், என்ன சீனி தின்றத்தை குறைச்சுக்கோங்க, டாக்டர் சொல்றாரு உங்களோட சீனில பிரச்சனை இல்லை, நீங்க இந்த வயசுல கூட டென்ஷன் ஆகுறீங்க. என்ன டென்ஷன் உங்களுக்கு? மேலானவர்களே, அவருடைய பணம் எந்த வியாபாரத்தை நிம்மதி கருதி ஆரம்பித்தாரோ அதே வியாபாரம் இவருடைய பாரதூரமான நோய்க்கு காரணமாக மாறிவிட்டது. மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இருக்கக்கூடிய பரக்கத்தையும் அழித்து விடுவான். இதுல இருந்து நான் சொன்னத்துல இருந்து இன்னும் ஒரு பகுதி இருக்குது. நோய் வந்தவர்கள் எல்லாம் அப்படியான ஒரு நிலைமைக்குத்தான் வந்தன்ற கருத்தும் அல்ல. ஹாஸ்பிட்டலும் நோயும் என்று சொல்வது இது ஹராமான பணத்தால் மட்டும் வந்ததும் அல்ல. அல்லாஹ் சோதனைக்காகவும் கொடுப்பான். சோதிச்சு அந்தஸ்துகளை உயர்த்த, பாவங்களை மன்னிக்க நல்லோர்களுக்கும் அல்லாஹ் சோதிப்பான். நாங்க இன்றைக்கு ஒரு பேச்ச காதால கேட்டதோட டக்குன்னு இதை கொண்டு போய் செட் பண்ணி பார்க்கிறது மற்றவங்களை தான். அவர் அப்படி சோதிக்கப்பட்டுகிறார்னா அவர் அப்படியோ தெரியாது. எப்பயும் இந்த விஷயங்களை எங்களோட மேட்ச் பண்ணி பார்ப்போம். எனக்கு தேவை இருக்குதா, இந்த பேச்சில் இடம் இருக்குதா அல்லது இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு திருத்துறதுக்கு என்ன சிறந்தா எடுத்துடுவோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உலகத்துல இந்த பணத்தை கொண்டு முசீபத். ஆனால் இந்த பணத்தை கொண்டு ஆகிரத்தில் உள்ள முசீபத் என்ன தெரியுமா? இந்த ஹராமான பணத்தை கொண்டு ஆகிரத்தில் உள்ள முசீபத் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது ஃபன்னாரு அவுலா பிஹி, ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்ட உடல். பிள்ளைகளுக்கு நல்ல விட்டமினை கொடுக்கறாங்க, நல்ல கால்சியம் கொடுக்கறாங்க, நல்ல ஹெல்தி ஃபுட்டை கொடுக்கறாங்க, நல்ல ராகத்தான சாப்பாடுகளை கொடுக்கறாங்க, நல்ல விலை மதிக்கப்படக்கூடிய நல்ல ஆடை அணிகளை கொடுக்கிறோம், நல்ல நல்ல ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்ட உடல். இந்த ஹெல்தியான உணவும் ஹராமாக உள்ளுக்கு போய்த்திருக்கிறது. அந்த உடல் இருக்கிறதே, தன்னுடைய உடல், குழந்தைகளுடைய உடல், மனைவியுடைய உடல், அந்த உடல் எதுக்கு தகுதி தெரியுமா? அந்த உடல் தகுதி நரக நெருப்புக்கு தான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸுக்கு கீழால உலமாக்கள் ஒரு பயங்கரமான ஒரு கருத்து எழுதியிருக்கிறாங்க. என்னண்டா, இந்த உடல் நரக நெருப்புக்குத்தான் தகுதிண்டா அதுல ஒரு கருத்தொண்டு இருக்குது. நரக நெருப்புக்கு தகுதியான வேலைகளை அல்லாஹ் இந்த உடம்பால செய்விப்பான். ஹராத்த சாப்பிட்ட உடம்புல ஹலால் வேலை செய்யாது, இபாதத் வேலை செய்யாது. தொழுக, இபாதத், குர்ஆன் திலாவத், ஜிக்ர், அல்லாஹ்ட சிந்தனை, துஆல அழுக, கண்ணீர் வாரது, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய தன்மைகள் இந்த உடலுக்கு வேலை செய்யாது. ஹராம், கண் ஹராம் செய்யும், காது ஹராம் செய்யும், நாவு ஹராம் செய்யும், உறுப்புகள் ஹராம் செய்யும், கெட்ட காரியங்களை விரும்பும் இந்த உடல். காரணம் என்ன? மக்கள் சொல்லுவாங்க, நல்லவங்கள புள்ள, நல்ல மக்கள்கிட்ட புள்ளல் இல்லையா, நல்ல குடும்பங்கள் இல்லையா, இவங்களோட அப்பா அம்மா நல்லவங்களாக இருக்கு இல்லையா,
எல்லாம் உண்மைதான். ஆனா நல்லவங்களாக வெளியில காட்சி அளித்தாலும் அவர்களுடைய கரத்தால் அவர்கள் செய்து கொண்ட அநியாயம் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள் தான். கொடுக்கல் வாங்கலிலே நல்லவர்களாக வாழல்ல, சுத்தமாக இருக்கல்ல. கியாமத்துடைய நாளையில இந்த ஹராமான சாப்பாட்டை கொண்டு, இந்த ஹராமான தொழிலை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படிப்பட்ட வியாபாரிகள், அல்லாஹ்வை பயப்படாத, நல்ல காரியங்கள் செய்யாத, உண்மை பேசாத, பொய் சொன்ன, அல்லாஹ்வை பயப்படாத, வட்டி கலப்படத்துல ஈடுபட்ட வியாபாரிகள் கியாமத்துடைய நாளையில யாரோட சேர்த்து எழுப்பப்படுவாங்க தெரியுமா? அத்துஜாரு யஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா. அல்லாஹ் பாவிகளோடு சேர்த்து எழுப்பாட்டுவார். இந்த வியாபாரி நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்களோடு எழுப்பாட்டப்படுகிறார். அந்த வியாபாரி பாவிகளுடைய கூட்டத்தில் எழுப்பாட்டப்படுகிறார். ரெண்டு பேரும் ஒரே சாமனம் இம்போர்ட் பண்ணிவங்களால இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே பஜார்ல அடுத்த கடை வச்சு ஒரே சாமனத்தை, ஒரே ஐட்டம் வித்தவங்களாக இருக்கும். அடுத்த ஸ்டோர் வச்சவங்களாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இவரு நபிமார்களோட, அவரு பாவிகளோட. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பஜார்ல இன்றைக்கு ஹராமான வழிகள் மிச்சம் மக்களுடைய பார்வையில சகஜமாக மாறிவிட்டது. மக்கள் இந்த ரெண்டு விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டையும் ஹதீஸ்ல திருப்பி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் மக்கள் கடைபிடிச்சாங்கண்டா ஹராமான வியாபாரம் தொழில இருந்து பெரும்பாலும் பாதுகாத்து கொள்ளலாம். அதுல முதலாவது தான் மேலானவர்களே, ஒரு உறுதி எடுக்கணும் வாழ்க்கையில. ஹிம்மத், ஒரு உறுதி, ஒரு அஸ்ம், ஒரு முடிவு. என்ன? பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். மக்கள் இத சொல்றாங்க, பொய் சொல்லாம ஹஸரத் உங்களோட மிம்பர் மேடைக்கு சரி, உங்களோட டாபிக்கு சரி, நீங்க பஜாருக்கு பாருங்க, பொய் சொல்லாம வியாபாரம் செய்ய ஏழுமா என்று மக்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. மேலானவர்களே, பொய் சொல்லாமலும் வியாபாரம் செய்யலாம். ஏன் செய்ய முடியாது தெரியுமா? நாங்க அந்த முடிவு எடுக்கல. வாழ்க்கையில முடிவெடுத்து பார்ப்போம், அந்த பரக்கத்தை அனுபவித்து பார்ப்போம், அந்த சுவைத்து பார்ப்போம். அந்த பரக்கத்தை எப்படிப்பட்டது? பொய் சொல்ல மாட்டேன். கசப்பாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். நான் பொய் சொல்ல மாட்டேன். எதுலையும் பொய் சொல்ல மாட்டேன். வாயாலையும் சொல்ல மாட்டேன், டாக்குமெண்ட்லையும் சொல்ல மாட்டேன், சிக்னேச்சர்லையும் சொல்ல மாட்டேன். அது எதிலையும் பொய் சொல்ல மாட்டேன். உண்மை மட்டும் தான் இன்ஷா அல்லாஹ். என் வாழ்க்கையில வியாபாரம் செஞ்சா உண்மை தான், பொய் சொல்ல மாட்டேன். முதலாவது. இரண்டாவது விஷயம் அமானத், நம்பிக்கை. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பஜார்ல காண்றது ரொம்ப அரிதான, மிச்சம் டிமாண்டான ஒன்றுதான் அமானித தன்மை, நம்பிக்கை தன்மை. நம்பி கொடுத்தா எடுக்கலாம். யாராவது நம்பி தந்தா எடுக்கிறதே திருப்பி கொடுக்கிற நீயத்தில்லாம, செக்க எழுதுறது தண்ணில எழுதுற மாதிரி, கை கண்ட மாதிரி எழுதி கொடுத்துடுறாங்க. நல்லா தெரியும் அக்கவுண்ட்ல சல்லி டேட்ல இருக்காது என்று சொல்லி, செகண்ட் டேட் எடுக்கிறதுக்கு மேலானவர்களே நல்லா தெரிஞ்சு கொண்டு கொடுக்குறாங்க. இந்த செக்கை கொடுத்துட்டு எனக்கிட்ட கால் வந்தாலும் பதில் சொல்றதுக்கு பதில ரெடி பண்ணி கொண்டு தான் கொடுக்கிறது. நம்பிக்கைக்கு துரோகமா இல்லையா? நம்பிக்கை துரோகமா இல்லையா? ஒன்று இருக்கிறது, நம்பிக்கையாக கொடுத்தோம், சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படியான ஒரு நிலைமை திடீரென்று உருவாகிட்டு, அது வேறு. மனிதன் என்றால் அப்படி உருவாகலாம். என்னானவர்களே, கொடுக்கும் போதே துரோகியாக கொடுக்கிறார். பரக்கத்தை காணுவாரா வாழ்க்கையில? மற்றவர்களுடைய பணம் வச்சுக்கொண்டே இவர் ஊடு வாங்குறார், காணி வாங்குறார், இவர் வாகனம் வாங்குறார், இருக்கிற வாகனத்தை கொடுத்து வேற வாகனம் எடுக்கிறார். மேலானவர்களே, புதிய வியாபாரங்களை ஸ்டார்ட் பண்ணுகிறார். எங்க யாந்த பணம்? இதெல்லாம் மற்றவர்களிடத்தில் இருந்து கடனாகவோ இன்வெஸ்ட்மெண்டாகவோ
ஏதோ ஒரு பேர் சொல்லி எடுத்த பணம். கொடுக்கும் நியத்தே கிடையாது, கொடுக்கும் நியத்தே உள்ளத்துல இல்ல. மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமானிதத்துக்கு துரோகம். கியாமத்துடைய நாளையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவை கொண்டு வந்து வைக்கப்பட்டா முதலாவது கேட்கிற கேள்விகள் ஒன்றுதான், இவர்ட மேல கடன் இருக்குதா? கண்ணியமான சகோதரர்களே, இவர்ட மேல கடன் இருக்குதா? கடன் இருந்தா சல்லு அலா சாஹிபுக்கும், உங்களோட சகோதரருக்கு நீங்க தொழுவிச்சுக்கோங்க, நான் தொழ மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுவிக்க மாட்டாங்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கையெடுத்து தலையில வச்சு சொன்னாங்க. ஹதீஸ்ல ஒரு வார்த்தை வந்திருக்குது, எனக்கு ஞாபகத்துக்கு வருவதில்லை. இப்படி தலையில கைய வச்சு மாஸா உன்சில ஃபீ ஹாதல் யௌம் அவு கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்றைக்கு என்ன மாஸா உன்சில மினல் கபாயிர், பெரும் பெரும் பாவங்கள், பெரிய பெரிய விஷயங்கள் இன்றைக்கு என்ன இறங்குது? திடுக்கிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்கத்தை பார்த்து சஹாபாக்கள் ஒன்று பேசல. அன்றைக்கு நாளையில எல்லாரும் மௌனமா இருந்துட்டாங்க. அடுத்த நாள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் நேத்து வஹி வரப்போக்குள்ள அவ்வளவு பாரமா என்ன வந்துச்சுன்னு கேட்டாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேத்து இந்த கடன் சம்பந்தமாக, கடன், மற்றவங்களோட சல்லிய, மற்றவங்களோட பணத்தை தான் வைத்துக் கொண்டு அந்த 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 சம்பந்தமாக இறக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதே பாரமானது என்று சொல்லி சொன்னாங்க. மார்க்கத்துக்காக உயிரை கொடுத்த மார்க்க போராளி உயிரை கொடுத்திருக்கிறார், அர்ப்பணம் செய்திருக்கிறார். அல்லாஹ் அவருடைய அவ்வளோ பாவங்களை, இந்த வார்த்தைக்குள்ள இருந்து ஒரு பெரிய விஷயம் வருவது. இவருடைய மேல பொய் இருக்குதா, புரட்டு இருக்குதா, இவருடைய மேல ஜினா இருக்குதா, வேற என்ன மியூசிக் கேட்டு இருக்கிறாரா, என்ன பாவம், என்ன பாவம் இருக்கலாம்? குல்லவம்பின் அவ்வளவு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். இல்லத்தையும் கடனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், கடனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மற்றவர்களுக்குரியது மற்றவர்களுக்கு தான், அதை ஒரு நாளும் தனக்கு சொந்தமாக்க முடியாது. அதை ஆதாரங்களை காட்டி கோர்ட்ஸ் மூலம் தனக்கு சார்பாக திருப்பிக் கொண்டாலும் தன்னுடைய பேச்சு உயர்ந்த பேச்சாக இருப்பதால் மற்றவர்களை மட்டம் தட்டி பேசினாலும் மற்றவர்களுக்கு சொந்தமானது மற்றவர்களுக்கு தான் ஒரு நாளும் தனக்காக மாற மாட்டாது. சொத்து பிரிக்கக்கூடிய நேரத்துல நானா தம்பி, உதாரணம், நானா பேச்சுக்காரன், தம்பி ரொம்ப ஒரு சைலண்டான ஒரு ஆள். மேலானவர்களே, இவர் பேச்சால நானோட சொத்தை சுருட்டி வச்சிருக்கிறார், தம்பிட சொத்தை சுருட்டி வச்சிருக்கிறார். மேலானவர்களே, அதுல இருந்து பில்டப் பண்ணின சகல வியாபாரமும் மேலானவர்களே ஹராமாக இருக்கிறது. ஹராம், புள்ளே சாப்பிடுறது ஹராம், மனைவி சாப்பிடுறது ஹராம். தேவ்பந்துடைய ஒரு பெரிய ஷேக் அவர் சொல்லுகிறார், மக்களே, உங்களுக்கு ஹராத்தை விட்டுட்டு ஹலால சம்பாதிக்க இயலாட்டி ஒரு வேலை செய்யறது நல்லா, உங்களோட மனைவியையும் புள்ளையிலையும் உங்களோட கையால கத்தில் பண்ணி போடுறது, கொலை செஞ்சு போடுறது நல்ல. அவர்களை வச்சு கொண்டு உங்களோட ஹராத்தை சாப்பிட கொடுத்து அவர்களையும் நரகத்துல நீங்க தள்ளுறத விட நீ மட்டும் போ நரகத்துக்கு. ஏன் உங்க பிள்ளைகளை மனைவியை இழுத்து கொண்டு போறாய் நரகத்துக்கு? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது வியாபாரிகளுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. வயலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதா இக்தாலூ அலன் நாஸி யஸ்தவ்ஃபூன் وَإِذَا كَالُوهُمْ أَوْ وَزَنُوهُمْ يُخْسِرُونَ. அல்லாஹ் சொல்லுகிறான், அளவை நிறுவையிலே மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அவர்கள் மக்களுக்கு அளந்தோ நிறுத்தோ கொடுத்தால் குறைச்சு கொடுக்கிறார்கள், மக்கள்கிட்ட எடுத்தால் கூட்டி எடுக்கிறார்கள். மேலானவர்களே, அளவை நிறுவை என்று சொல்லும் போது இது அளந்து பார்க்கிற
இது உதாரணமாக டெக்ஸ்டைல் காரருக்கும், இது நிறுத்தி பார்க்கிற உதாரணமாக குரோசரி காரருக்கும் சொந்தமான ஆயத்து மட்டுமல்ல. உலமாக்கள் சொல்றாங்க எல்லாருக்கும் இதுல இடம் இருக்குது. முதலாளி, உங்களுக்கு கீழே தொழிலாளிகளை வேலையில் அமர்த்திருக்கிறீங்க, நீங்க ஒரு கம்பெனிக்கு சொந்தக்காரர், உங்களுக்கு கீழால நிறைய பேர் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அத்தனை பேர் ஹக்க பேணுங்க, உரிமைகளை பேணுங்க. நீங்க இன்னொருத்தருக்கு கீழால வேலை செய்வீங்க. 8 hours நீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கிறீங்க, சேலரி ஒன்று எடுக்கிறீங்க, நீங்க அதுல குறை செய்வீங்க. 6 hour 7 hour வேலை செய்வீங்க. 1 hourல ஒவ்வொரு நாளும் 1 hour தூங்கினீங்க தெரியாம, அனுமதியோடு வேற அனுமதி இல்லாம சொந்த வேலை செஞ்சீங்க. உங்களோட போனை நீங்க கிண்டி கொண்டிருந்தீங்க, உங்களோட சொந்த டிரான்சாக்சனை, உங்களோட ஆன்லைன் பிசினஸ் அதுக்குள்ள இருந்து பில்டப் பண்ணி கொண்டிருந்தீங்க. மேலானவர்களே, எத்தனை அவர் அதுக்குள்ள இருந்து நீங்க களவெடுத்து இருக்கிறீர்களோ. களவு பணத்தை எடுக்கல, பொருளை எடுக்கல, சாமனத்தை எடுக்கல, டைம களவெடுத்து இருக்கிறாங்க. டைம் கொடுத்த டைம், அது அந்த டைமுக்கு தான் உங்களுக்கு பேமெண்ட். இந்த 8 hours எடுக்கக்கூடிய இந்த பேமெண்ட்ல நீங்க எடுக்கக்கூடிய பேமெண்ட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய டைமால அவர் கணக்கு மாசம் முடிய சேலரியில இத்தனை பெர்சன்டேஜ் ஹராமான பணம் உங்களுக்கு வந்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது வாழ்க்கையில பெரும் முசீபத். மக்கள் நினைக்கிறாங்க, ஒரு கூட்டம் நினைக்கிறாங்க, ஹராமா சம்பாதிச்சதுல பிரச்சனை இல்லை, இது ஹலாலாக்குவோம். அதுக்கு முறை என்ன? நல்லோர்களுக்கு இந்த பணத்தில் ஒரு பகுதியை கொடுத்துட்டால் சரிதானே. மஸ்ஜிதில் உள்ள இமாம்களுக்கு கொடுப்போமே, மதரசாவுடைய உஸ்தாதுமார்களுக்கு கொடுப்போமே, பள்ளி கட்டி கொடுப்பதற்காக வசூலி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. பள்ளிக்கு ஒரு ஹக்க கொடுப்போமே, மதரசாக்கு ஒரு ஹக்க கொடுப்போமே, அநாத இல்லங்களுக்கு கொடுப்போமே. இது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை சுத்தமா காது ஓட பணத்தின் மூலம் மதரசா கஷ்டத்துல விடுறாங்க, மஸ்ஜித் கஷ்டத்துல விடுறாங்க. இமாம்களுடைய உஸ்தாதுமார்களுடைய வாழ்க்கையில உங்களோட ஹராத்தை கொண்டு போய் கலந்துட்டீங்க. பாவம் அப்பாவி. அந்த இமாம்கள் உஸ்தாதுமார்களுடைய மனைவி புள்ள குட்டிகளும் சாப்பிடுறாங்க உங்களோட ஹராத்தான் ஸ்ப்ரெட் பண்றீங்களே தவிர, பரத்துறீங்களே தவிர, தயவு செஞ்சு கைய கால பிடிச்சு கெஞ்சி கேட்கிறோம், ஹராமான பணத்தை மஸ்ஜிதுகளுக்கு கொண்டு வர வானம், மதரசாக்களுக்கு கொண்டு வர வானம், நல்ல காரியங்களுக்கு கொண்டு வர வானம். காபத்துல்லாவை கட்டுவதற்காக பணம் இருந்துச்சு, சுத்தமான பணத்துல தட்டுப்பாடு. ஐயாமுல் ஜாஹிலியாவின் மடமை காலத்துல ஒரு முடிவெடுத்தாங்க, பணம் இருக்குது, சுத்தமான பணம் கொஞ்சம் தான் இருக்குது, என்ன செய்வோம், இந்த காபத்துல்லாஹ் இருக்கிற அளவை வச்சு கட்டிட்டு பேலன்ஸா ஹதீம், அந்த ஹிஜ்ரே இஸ்மாயில் என்ற ஒரு சின்ன வட்டம் உண்டு. போன வந்தவங்களுக்கு, போட்டோல பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வைத்திருக்கலாட்டேன். அந்த சின்ன வட்டம் காபத்துல்லாஹ்க்கு உட்பட்டது. செவறுகளை எழுப்பி, மதில்களை எழுப்பி காபத்துல்லா உள்ளுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டிய இடம். ஏன் அவங்க கட்டோட நின்றுச்சுண்டா, பணம் இருந்துச்சு, சுத்தமான பணம் கிடைச்சிச்சு, அவ்வளவுதான். முடிவெடுத்தாங்க, அறக்குறையாக காபா மாறலாம், ஆனால் ஹராம் காபாக்கு கலக்கப்படக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முடிவெடுப்போம். இதுக்கு அப்பால் ஒரு தலைப்பு இருக்கிறது, அதுதான் வட்டி. நான் இன்றைக்கு அதை சப்ஜெக்டை எடுக்க இல்லை. மேலானவர்களே, வட்டி, அதுல சம்பந்தப்பட்டவர்கள், பொய், புரட்டு, ஏமாத்தம், கலப்படம், அநியாயம், மற்றவர்களுடைய பணம், காசு, இப்படியானவர்கள் தௌபாவுக்கும் வழி இருக்கிறது. என்ன தெரியுமா மேலானவர்களே, முதலாவது சம்பந்தப்பட்டவர்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம். நானாவோட பேசுவோம், தம்பியோட பேசுவோம், வாங்க உங்களோட சொத்து வானம் எனக்கு திருப்பி கொடுத்துருவோம். மற்றவங்களோட கடையை திருப்பி கொடுப்போம், காணியை திருப்பி கொடுப்போம், ஏமாற்றம் செய்தவர்கள் அதை திருப்பி கொடுப்போம், வட்டியை நிப்பாட்டுவோம். ஊட்ட விட்டு பேங்க செட்டில் பண்ணுங்க, வாகனத்தை விட்டு பேங்க செட்டில் பண்ணுங்க. அல்லாஹ் வீணாக்க மாட்டான். வாழ்க்கையில ஹராத்துடைய வாசல்களை மூடி, இரண்டாவது தௌபால இஸ்திக்ஃபார்ல ஈடுபடும் போது அல்லாஹ் இருக்கக்கூடிய பணத்தையும் சுத்தமாக்கி தரக்கூடியவனாக இருக்கிறான். யாருக்காவது நான் என்ன செய்ய தெரியாதனமா ஹராம் கலந்துட்டு இப்ப தௌபா செய்யோன்ற எண்ணம் வருவதா?
உலமாக்களை நாடுங்க, தௌபாட வாசல்களை கேளுங்க, அல்லாஹ் சுத்தமாக்கி தருவான்.